வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். பெருங்குடியில் தொடங்கிய வரலாறு பெருங்குடியில் முடிந்து விட்டது. ரோபோ சங்கர் மறைவு, மதுரை முத்து வேதனை. இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல், என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பளமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். கலக்கப்போவது யாரு, அசத்தப்போவது யார் என ஸ்டென்ட் ஆஃப் காமெடியன் கலக்கிய மதுரை முத்து தனது சக கலைஞர் ரோபோ சங்கரை மறைவை அறிந்து மிகுந்த வேதனையுடன் அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி வருகிறாங்க. அப்போது அவர் பேசும்போது மதுரை பெருங்குடியில் தொடங்கிய வரலாறு சென்னை பெருங்குடியில் முடிந்து விட்டதே என பேசியது பலரையுமே சோகத்தில் ஆழ்த்தியது. உடம்பெல்லாம் பெயிண்ட் பூசிக்கொண்டு இளம் வயதிலிருந்தே திருவிழாவுகளை வித்தை காட்டி வந்த ரோபோ சங்கர் எப்படியாவது நல்லா வாழ்ந்துவிட வேண்டும் என சென்னைக்கு வந்த நிலையில் லக்ஷ்மன் சுருதியில் தான் அவருக்கு சில நிகழ்ச்சிகள் பங்கேற்க ஏற்பாடுகள் செய்தாங்க என நடிகர் கிங்காங் ரோபோ சங்கருக்கு இறுதி அஞ்சலி செலுத்திவிட்டு கூறியிருந்தாங்க. கமலஹாசனுடன் ஒரு படத்திலாவது நடிக்க வேண்டும் என ரோபோ சங்கர் நினைத்து கொண்டிருந்த நிலையில் ரோபோ சங்கருக்கு இறுதியாக கமலஹாசன் நேரில் வந்து அஞ்சலி செலுத்திட்டாரு. வளசரவாக்கத்தில் உள்ள பிருந்தாவனம் நகரில் மின்மயானத்தில் நடிகர் ரோபோ சங்கருடைய உடல் இறுதி அஞ்சலி சடங்கு நடைபெற்றது. ரோபோ சங்கருடைய மகள் இந்திரஜா கணவர் கார்த்திக் இறுதி சடங்கை செய்ததாக தகவல்கள் வெளியாகியிருந்தது. மகள் இந்திரஜா சங்கர் கடைசி வரை தனது அப்பாவுடனே இருந்து கண்ணீர் மல்க கலங்கி நின்றது பலரையுமே சோகத்தில் உலுக்கியிருக்கிறது. விஜய் டிவி பிரபலங்கள், காமெடி நடிகர்கள், சினிமா பிரபலங்கள் என பலருமே ரோபோ சங்கருடைய மறைவு செய்தியை கேட்டு நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினாங்க. வர முடியாத சூழலில் சோசியல் மீடியா மூலம் அஞ்சலி செலுத்தினாங்க. கூல் சுரேஷ் கதறி அழுதி ஒப்பாரி வைத்து சாவு டான்ஸ் ஆடி மதுரை முத்து, நாஞ்சில் விஜயன், MS பாஸ்கர், ஆர்த்தி, மதுமிதா, ஏகப்பட்ட நகைச்சுவை நடிகர்கள் இரங்கல் தெரிவிச்சிருந்தாங்க. மதுரை பெருங்குடியில் தான் ரோபோ சங்கர் வரலாறு பாடம் படித்துவிட்டு அங்கிருந்து தொடங்கிய அவரது வாழ்க்கை 46 வயதிலே சென்னை பெருங்குடியில் உள்ள மருத்துவமனையில் பிரிந்து விட்டது. 46 வயதான சினிமாவில் பலருமே சாதிக்க தொடங்கும் வயது. இவ்வளவு சீக்கிரத்தில் ரோபோ சங்கர் உயிர் போகும் என கனவில் கூட நினைக்கல. அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்று மதுரை முத்து அவர்கள் ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருக்கிறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.